தமிழ்நாட்டு அரசியல்ல இப்ப என்ன நடக்குது அப்படின்ற ஒரு கேள்விக்குறி நிறைய பேருக்கு இருக்குது. சகோ, அவர் நல்லவரா கெட்டவரா, அல்லது லட்சியம் உள்ளவரா இல்லாதவரா, கொள்கை உள்ளவரா இல்லாதவரா, இதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்லை. எங்களுக்கு தேவை என்ன தெரியுமா? எங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு, அதனால நாங்க அவருக்கு ஓட் போடுவோம். எங்கட அப்பா அம்மா கிட்டையும் சொல்லி எப்படியாவது அவருக்கு ஓட் போட வைப்போம். அவங்களும் அவங்கள ஓட் போட வச்சு ஜெயிக்க வைப்பாங்க. இது எங்கட ஜென்ரேஷன். நாங்க பாசக்கார அரசியல் கொண்டவங்க, அதனால நாங்க வச்சதுதான் சட்டம் அப்படின்ற மாதிரி 2K கிட்ஸ் கெத்தா சொல்லி எடுத்துருக்கிறாங்க. இதுக்கு 90களில் பிறந்தவங்க சொல்ற பதில் என்ன தெரியுமா? தம்பி, சினிமா டயலாக் எல்லாம் என்ன செய்ய முடியாது, கைதட்ட முடியாது. ஒரு கொள்கையே இல்லாம அரசியலை செய்யறது அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். இவர் மேடைகள்ல பேசுற இந்த பேச்சுக்கெல்லாம் கைதட்ட முடியாது அப்படின்னு சொல்லி 90s கிட்ஸ் சொல்றாங்க. ஏன்னு சொன்னா 90களில் பிறந்தவங்க சிந்திக்கிறாங்க என்னண்டா, தமிழ்நாட்டினுடைய வருமானம் 4000 கோடியா இருக்குது. அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இவர் 25,000 கோடிக்கு நான் இதை செய்வேன் அதை செய்வேன், என்னது கேஸ் சிலிண்டர் கொடுப்பன்றாரு, புடவை கொடுப்பன் அப்படின்றாரு, தங்க நகை கொடுப்பன் அப்படின்றாரு, பெண்களுக்கு இலவசமான பஸ் டிக்கெட் கொடுப்பன் அப்படின்றாரு. இதெல்லாம் பார்த்தா 4000 கோடி வருமானம் இருக்குது, 25,000 கோடிக்கு கணக்கு காட்டுறாரா இருந்தா இதெல்லாம் வச்சு ஒரு கொள்கை இல்லாதவங்களை வச்சு எப்படி அரசியல் பண்ண முடியும்? பிராக்டிக்கலா சிந்திங்க. ஒரு லாஜிக் வேணும். ஒரு லாஜிக் இல்லாம ஒரு அரசியலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி 90s கிட்ஸ் சொல்றாங்க. இதுக்கிடையில நமக்கு வைபு தான் முக்கியம் அப்படின்ட்டு கெத்தா நிக்கிற 2K கிட்ஸ் ஒரு பக்கம் இருக்கு. அதெல்லாம் சரி வராது, பிராக்டிக்கலா சிந்திக்கணும், நமக்கு கணக்கு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சிந்திக்கக்கூடிய 90s கிட் ஒரு பக்கம் கெத்தா சுத்தி கொண்டிருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே எது சரி எது பிழை அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு எழுது. ஆரம்பத்தில் இருந்த வயசானவங்களுக்கு கூட என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லி தலையை பிச்சுக்கிட்டு திரிகிற மாதிரி இந்த அரசியல் அமைஞ்சிருக்குது. ஒரு பக்கம் இளைஞர் கூட்டங்கள் எல்லாம் இல்ல விஜய் அண்ணா டிவிகே அப்படின்னு கத்திக்கொண்டு ஓட் போட்டு ஜெயிச்சு அதை பகிரங்கமாக கூட நான் விஜய் அண்ணாக்கு தான் ஓட் போடணும், எதிர்கால சிஎம் விஜய் அண்ணா தான் அப்படின்னு சொல்லி வீடியோக்கள் ஒரு பக்கம் பரவலா போய்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இன்னொரு கட்டம் வயசான பாட்டி கூட நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்ற பாட்டி ஒரு பக்கம் இருக்கிற கட்டத்தில் பெற்றோர்கள் பிள்ளை சொல்றதை கேட்கிறதா, இல்ல நம்மளோட கொள்கையை பார்க்கிறதா, அல்லது அரசியலை மாத்துறதா, இல்ல என்ன நடக்குதுன்னு குழப்பத்தில் ஓட் போட்ட ஒரு கூட்டம் ஒரு பக்கம் இருக்கு. இப்படி பலவிதமான குழப்பங்கள்ல அரசியலினுடைய ஒரு மாற்றம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை செலுத்தி இருக்குது. இந்த வகையில நீங்க சொல்லுங்க, 2K கிட்ஸ் சொல்ற மாதிரி எங்களுக்கு வைபு தான் முக்கியம், மாசு தான் முக்கியம், அப்படி இல்லை புள்ளி விவரங்கள் தான் முக்கியம், கொள்கை தான் முக்கியம், நாட்டினுடைய வருமானங்களை வச்சு கொள்கைகளை வச்சு தான் அரசியலை கொண்டு போகணும்னு நினைக்கிற அந்த 90s கிட்ஸ் பெஸ்டா இல்லை இவங்க பெஸ்டா அப்படின்ற ஒரு விளக்கம் ஒன்று கேள்விக்குறி ஒன்று இருக்குது. உங்களோட